நபரினுடைய சதி வேலைதான். கரூர்ல விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது ஆதவ அர்ஜுனா போட்ட ஒரு மிக முக்கியமான உத்தரவு, அந்த உத்தரவாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயிர் சேதம். இது குறித்து ஒரு மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு கரூர் நீதிமன்றத்துல குறிப்பா நீதிபதி பரத்குமார் முன்னாடி விவாதத்துக்கு வந்திருக்கு. ஏற்கனவே சேலத்துல நடக்க வேண்டிய கூட்டத்தை கரூருக்கு ஏன் ஆதவ அர்ஜுனா மாத்தினாரு, அவர் மாத்த வேண்டிய நோக்கம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவினுடைய ரகசிய திட்டம் என்ன? 41 பேர் செத்து இவ்வளவு துயரமான இந்த நேரத்துல நேத்தைக்கு இரவோடு இரவா ஆதவ அர்ஜுனா மிகப்பெரிய சதி வேலையில் ஈடுபட்டு வசமா மாட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்தமா பல ஆதாரங்களை போலீஸ் இன்னைக்கு சலிச்சு எடுத்திருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா தமிழ்நாட்டை ரத்த களமாக்குறதுக்காக சில வேலைகளை செஞ்சிருக்கிறார். அதுக்கு சில கைக்கூலிகளோடு அவர் கைகோர்த்திருக்கிறார். அடிப்படையில் இந்த ஆதவ அர்ஜுனா எதுக்காக பல கட்சியில சதி வேலை பண்றதுக்காக தூக்கி எதுக்காக விஜய் கட்சி கொடுத்த உத்தரவு என்ன? இது குறித்து கோர்ட்ல விவாதம் நடந்தது என்ன?